ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும். ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்து தான் அவர் வெற்றி பெற்றார்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை. இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும். அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார். அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமா என்கிட்ட என்ன சொன்னார்? இன்னைக்கு ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பத்தி பேசியிருக்கார். அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும், அதை தெரிஞ்சு ஒரு பொய் சொல்றாரு. சீக்கிரட் என்ன? தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு, இது என்னுடைய சொந்த ஊரு, என்னுடைய கோட்டை, நான் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன், அதனால் நான் மட்டும் நிக்கணும், கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கட்டெல்லாம் நீங்க அறிவுறுத்துங்க. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட்.